இயேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்க இறை மக்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நிறைய புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புனிதரை நம்ம எல்லாரும் மனசுல வச்சு ஜெபிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் இந்த புனிதர் இருக்கணும். இந்த புனிதருடைய ஜெபத்தை நம்ம எல்லா நாளும் சொல்லுவோம். அந்த புனிதர் யாரு நீங்க நினைக்கலாம், அது வேற யாரும் கிடையாது, அதிதூதராக இருக்கக்கூடிய சென்ட் மைக்கேல், புனித மிக்கேல் அதிதூதர், தி ஆர்கேஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புனிதரை பத்தி, இந்த புனித மிக்கேலை பத்தி தானியல் புத்தகத்துல, யூதேயா புத்தகத்துல, திருவழிபாடுல அவருடைய குறிப்புகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புனித மிக்கேல் அதிதூதரை கடவுள் நமக்கு எதற்கு கொடுத்திருக்கிறாரு, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மிக்கேல் என்பதனுடைய பெயர் who is like God, கடவுளுக்கு நிகர் யார் என்பதுதான் அவருடைய பெயரின் அர்த்தம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஒவ்வொரு முறையும் புனித மிக்கேல் அதிதூதர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். மிக்கேல் அதிதூதருடைய பரிந்துரையை தேடணும், நம்ம தாக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வாகனம் எடுக்கும் பொழுது, எக்ஸாம் எழுத போகும்போது, நல்ல காரியம் நடக்கும் பொழுது, தூங்குறதுக்கு முன்னாடி, எந்திரிச்சும் போது, ஒவ்வொரு முறையும். ஏன்னா நம்முடைய உலகத்துல நிறைய தீமைகள் பெருகி கொண்டிருக்கிறது. நம்ம குடும்பத்தை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை எங்கேயோ தீயவன் தாக்குவதற்கு, தீமை தாக்குவதற்கு காத்திருக்கலாம். ஆனால் புனித மிக்கேல் அதிதூதரிடம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அவர் கடவுளுடைய பாதுகாப்பை நமது முன்னும் பின்னும் நம்மை சூழ்ந்தும் கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால தான் புனித கிரகோரி என்கிற திருத்தந்தை மிக அருமையாக சொல்வார், கடவுள் நினைத்ததை மனிதனும் தீய சக்தியும் தடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றி கொடுக்க புனித மிக்கேல் அதிதூதர் நமக்காக இருக்கிறார் என்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை தீய மனிதர்கள், தீய சக்திகள் தடுக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புனித மிக்கேல் அதிதூதருடைய பரிந்துரையையும் அவருடைய ஜெபத்தையும் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமதாக்க வேண்டும். புனித மிக்கேலுடைய பரிந்துரை பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் தீமையை கடந்து கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றக்கூடிய அனுபவத்தையும் நமக்கு தரும். புனித மிக்கேலே எங்களுக்காக பரிந்து கொள்ளும் என்கிற ஜெபத்தை நாம் ஒவ்வொரு முறையும் சொல்வோம். இந்த புனித மிக்கேல் அதிதூதருடைய ஜெபத்தை இந்த காணொளியில நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அதனுடைய அர்த்தத்தை உணருங்க. அவர் உங்களை கடவுளிடம் அழைத்து செல்வார். God bless.